கும்பகோணம் அருகே சொகுசு காரின் டயர் வெடித்து மரத்தில் மோதிய விபத்தில் கார் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி பின்னியம் பகுதியைச் சேர்ந்த உறவினர்கள் 5 பேர் சொந்த காரில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் லால்குடிக்கு செல்லும் போது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வடசருக்கை மெயின் ரோட்டில் எதிர்பாராத விதமாக காரின் முன்புற டயர் வெடித்ததில் சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த பனைமரத்தில் மோதியது. இதில் கார் ஓட்டுநர் ஆதவன் என்பவருக்கு பலத்த காயமடைந்து கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் காரில் பயணம் செய்த 4 நபர்களும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கபிஸ்தலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மிக பதட்டமான 13 வாக்குச்சாவடிகளும் வாக்குப்பதிவின் போது சிசிடிவி மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நிர்வாகத்தின் சார்பில் தேர்தல் தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ராணிப்பேட்டை மாவட்டத்திற்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 11,022 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்க உள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் 5,346 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக கூறினர். தேர்தல் வாக்குச்சாவடி மையங்களில் 205 மையங்கள் பதட்டமானதாகவும் 13 வாக்குச்சாவடி மையங்கள் மிக பதட்டமானதாக கண்டறியப்பட்டுள்ளதாக கூறிய அவர் மேற்கூறிய மையங்கள் சிசிடிவி கேமரா மூலம் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார். தேர்தல் சமயங்களில் பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க 12 பறக்கும் படைகள் 12 நிலை கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மொத்தம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 5,346 அலுவலர்கள் வாக்குச்சாவடி அலுவலர்களாக பணியில் ஈடுபடுத்த இருக்காங்க. இவங்களுக்கு 4 கட்டமாக தேர்தல் நடைமுறைகள் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும். வாக்குப்பதிவு எந்திரங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,384 வாக்குப்பதிவு கருவிகளும், அதாவது பேலட் யூனிட்டும், 1,524 கட்டுப்பாட்டு கருவிகள் கண்ட்ரோல் யூனிட்டும், 1,552 யாருக்கு வாக்களித்தோம் என்பதை காட்டும் விவிபேட் கருவியும் தயார் நிலையில இருக்கு. தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் இப்போதைக்கு நம்ம ஆற்காடு ரெகுலேட்டட் மார்க்கெட்டிங் கமிட்டியில இருக்க மையத்துல நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம். எப்போ நமக்கு தேர்தல் ஆணையத்துல இருந்து அதை எடுத்து நம்ம அடுத்த தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு அறிவுரை வருது. அதை பொறுத்து நம்ம அடுத்து பேலட் யூனிட் செட் பண்றதுக்கான நடவடிக்கையிலையும் ரேண்டமைசேஷன் பண்றதுக்கான நடவடிக்கையிலையும் ஈடுபடுவோம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பல கட்சிகள் இயங்கும் முறையை அனுமதிக்க மாட்டோம் என மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருப்பூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் திமுக இருக்காது என்று சொன்னார் எனவும் அதற்கு பொருள் என்னவென்றால் மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பல கட்சிகள் இயங்கும் முறையை அனுமதிக்க மாட்டோம் என பொருள் என்றார். மேலும் பேசியவர், நம்ம நாட்டினுடைய ஜனநாயகம் காக்கப்படுமா அல்லது கைவிடப்படுமா, அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுமா அல்லது கைவிடப்படுமா, மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்படுமா கைவிடப்படுமா, அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள், நீதிமன்றங்கள், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் பேங்கு, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற இந்த அமைப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்படுமா அல்லது பலிகடை ஆக்கப்படுமா என்பன போன்ற பல கேள்விகளை முன்வைக்க வேண்டிய நிலைமை இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் கட்சி போஸ்டர்கள் மற்றும் கொடிக்கம்பங்கள் அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இதனையடுத்து நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான அருணா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாவட்டத்தில் உள்ள அனைத்து கட்சியினரையும் அழைத்து தேர்தல் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் கட்சி கொடிகள், கட்சி சுவரொட்டிகள் உள்ளிட்டவற்றை 72 மணி நேரத்தில் அகற்ற வேண்டும் என கூறினார். மேலும் பேசிய அவர்,
அதிக பணம் எடுத்து செல்பவர்கள் உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு உரிய ஆவணங்கள் வைக்காமல் பணத்தை எடுத்துச் சென்றால் பணம் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரித்தார். எல்லாருக்கும் த்ரூ அவுட் இந்தியா ஒரே ரூல் தான். எந்த பணம் எடுத்துட்டு போனாலும் உரிய ஆவணம் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. உரிய ஆவணம் இல்லைன்னா பணம் எப்படிங்க வரும்? எப்படி இருந்தாலும் பேங்க்ல இருந்து ட்ரா பண்ணி தான் வரணும். அந்த விட்ரால் ஸ்லிப் இருந்தாலோ இல்ல வாங்கினதுக்கான ஒரு அத்தாட்சி இருந்தாலும் வில் லீவ் தம். அதுக்குன்னு வில் நாட் ஹாரஸ் தம். உரிய ஆவணம் தான் கண்டிப்பா விட்டுரும். உரிய ஆவணம் இல்லைன்னா கண்டிப்பா சீஸ். அண்ட் எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட் ஆஸ் ஆர்வர்ட் நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்லயும் வில் பி வெரி ஸ்ட்ரிக்ட். எந்த மாதிரி ஒரு பண பரிவர்த்தனை எதுவுமே இருக்கக்கூடாது, அன்ஆத்தரைஸ்டா எதுவுமே போகக்கூடாதுன்னு வில் பி வெரி ஸ்ட்ரிக்ட். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.